குளோபல் லெவலில் கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றம்ன்றது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு வருது எல்லா ஏரியாலையுமே. ஸோ இந்த காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துறதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பை கொண்டு வந்தாங்க 1992. அதோட பேர் தான் பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா 1992 இருந்து வருஷம் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த மீட்டிங்கோட பேர் தான் பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ 2015 பார்த்தீங்கன்னா பிரான்ஸில் இருக்கக்கூடிய பாரிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அங்கே போடப்படக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா பாரிஸ் அக்ரிமெண்ட். ஸோ நம்ம இந்தியாவும் பார்த்தீங்கன்னா இந்த காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துறதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு சில கோல்ஸை செட் பண்ணியிருக்கு. அந்த கோல்ஸை 5 வருஷத்துக்கு ஒரு டைம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கணும். அப்டேட் பண்ணி என்னென்ன சேஞ்சஸ் எடுத்துருக்கோன்றதை பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டாக UNFCCCக்கு இதை ரிப்போர்ட்டாக சென்ட் பண்ணணும். ஸோ நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா 2015 இந்த அக்ரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கோல்ஸ் செட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2022 இந்த கோல்ஸ் அப்டேட் பண்ணுறாங்க. அண்ட் அகைன் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த கோல்ஸ் அகைன் அப்டேட் பண்ணி ரிப்போர்ட்டாக சென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம 2026 ரிலீஸ் பண்ண அந்த கோல்ஸ் என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எமிஷன் இன்டென்சிட்டியை பார்த்தீங்கன்னா 47% வரைக்கும் ரெடியூஸ் பண்ணிடும்னு சொல்லியிருக்காங்க. பேஸ் இயரை பார்த்தீங்கன்னா 2005 வச்சிருக்காங்க. 2005 நம்ம கண்ட்ரி எந்த அளவுக்கு ஒரு ப்ராடக்ட்டை மேக் பண்ணுறப்போ எமிஷன்ஸ் ரிலீஸ் பண்ணிச்சோ அந்த பேஸ் இயர் 47% எமிஷன்ஸ் ரெடியூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க 2035. செகண்ட், நம்ம இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி இருக்குல்ல, டோட்டலா ஓவரால் கெப்பாசிட்டி எவ்வளவோ அதுல 60% பார்த்தீங்கன்னா நான் ஃபாசில் சோர்சஸ்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபாசில் ஃபியூல்ஸ் லைக் க்ரூட் ஆயிலாக இருக்கட்டும், இல்லை நம்ம கோலாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அதிகப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் சீக்கிரமே காலி ஆகிடும். மினரல் சோர்சஸ் காலி ஆயிடுச்சுன்னா நம்மளால எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த 100%ல் 60% எலக்ட்ரிசிட்டி எதுல ப்ரொடியூஸ் பண்ண போறோம்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைக் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி. ஸோ இந்த நான் ஃபாசில் சோர்சஸ்ல இருந்து 60% எலக்ட்ரிசிட்டி நம்ம இந்தியா ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கு 2035. நெக்ஸ்ட் கோல் 3.5 to 4 பில்லியன் டன்ஸ் ஆஃப் CO2 கார்பன் சிங்க் மூலியமா கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கார்பன் ஒன்றும் கிடையாது, நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய CO2 கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் நம்ம கார்பன் சிங்க்னு சொல்லுவோம். இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்பன் டை ஆக்சைடை கலெக்ட் பண்ணி அது ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அதிகப்படியாக மரங்கள் நடுறது மூலியமா நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய CO2 கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படின்றப்ப இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் சிங்கை நம்ம உருவாக்குறோம். 3.5 to 4 பில்லியன் டன்ஸ் ஆஃப் CO2 நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராசஸை 2035 அச்சீவ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் லாங் டைம் கோலா பார்த்தீங்கன்னா 2070 இந்தியா 0 எமிஷன்ஸை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எமிஷன்ஸே இல்லாத ஒரு கண்ட்ரியா இந்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2026 அப்டேட் பண்ண கோல்ஸ் பார்த்தீங்கன்னா 2035 அதை அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நம்ம இந்தியா செட் பண்ண கோல்ஸ் என்னென்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா கண்டிப்பாக நம்ம இது எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை பற்றின அவேர்னஸை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம்.